إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தில் சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த பள்ளிவாசலிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நினைவுபடுத்திய ஒரு செய்தியை எடுத்துரைத்து எனது உரையை நான் ஆரம்பம் செய்யலாம் என ஆசைப்படுகிறேன். நபி அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமல் ஜும்மாத்தி வல் இமாம் யஹ்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தை நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கதில் லகவுத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள். இந்த ஜும்மாவினுடைய நலனை பிரதிபலனை மறுமையில் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்த எச்சரிக்கை ஊட்டும் அந்த செய்தியை நாம் நமது உள்ளத்திலே ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு மத்தியில் இந்த வார ஜும்மாவினுடைய பிரசங்கமாக நம்பிக்கைக்குரியோராக வாழ்வோம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படையான மார்க்க உபதேசங்களை எடுத்துரைக்க நான் ஆசைப்படுகிறேன். வல்ல இறைவன் தன்னுடைய திருக்குரானில் சூரா அல் அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயத்திலே சொல்கிறான். நபி அவர்கள் இந்த வசனத்தை தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் நினைவுபடுத்தினார்கள். இதை இந்த சொற்பொழிவிலும் நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தி இருந்தேன். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நேர்மையான சொல்லையே நீங்கள் சொல்லுங்கள். எது நேர்மை பயக்குமோ, எது மக்கள் மத்தியில் நேர்மையானவர்களாக வாழ வைக்குமோ அத்தகைய சொல்லை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் இறைவனை பயந்தால் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படிப்பட்ட நேர்மைக்கு இலக்கணமாக நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக வாழ்வது என்பது முஸ்லிம்கள் மீது பிணைக்கப்பட்ட முக்கியமான கடமைகளில் ஒன்று. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் கருணி சும்மல்லதீன எலூனகும் சும்மல்லதீன எலூனகும். உலகத்திலேயே தலை சிறந்த தலைமுறையினர்கள் அப்படின்னால் என்னுடைய காலத்தில் வாழுகிற சஹாபாக்கள், பிறகு அதற்கு அடுத்து வருகிற தாபியீன்கள், பிறகு அதற்கடுத்து வரக்கூடிய தபா தாபியீன்கள். ஒரு காலம் வரும், நபி அவர்கள் சொன்னார்கள், நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதற்கு உரிய நேரமாக இல்லாத ஒரு காலமாக அது மாறும். மக்களிடத்தில் அமானிதங்கள் மோசடிகள் ஏற்படுத்தப்படும், நேர்மையற்றவர்களாக மாறுகிற காலம் வரும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த காலத்தில் தான் நாம் வாழுகிறோமோ என்ற நிலையில் எத்தனையோ பல மாற்று மதத்தவர்களாக இருக்கலாம் அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்களாக இருக்கலாம், எல்லா சமூக மக்கள் மத்தியிலும் இன்றைக்கு நம்பிக்கைக்கு ஒரு பெரும் குந்தகத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் தான் பணத்தையும் பொருளாதாரத்தையும் அடிப்படையாக வைத்து நாம் பயணிக்கிறோமே ஒழிய, என்னை நம்பி சொல்லப்பட்ட கருத்துக்களை, கொடுக்கப்பட்ட பொருட்களை நான் பாதுகாப்பாக அதை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்கிற அந்த அமானித பேணுதல் என்பது முஸ்லிம் சமுதாயத்தில் கூட குறைந்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த வாக்குறுதியை சொல்லி தேர்தலில் நிற்கிறார்களோ அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவது கிடையாது.
எந்த வாக்குறுதிகளை சொல்லி அரசு அதிகாரங்களுக்குள்ளே நுழைகிறார்களோ அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவது கிடையாது. எதை சொல்லி திருமணம் முடித்து வைக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் கணவனாலோ மனைவியாலோ நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்ப இந்த நிலை எதை காட்டுகிறது என்றால், இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, இவர்கள் மோசடிக்காரர்கள், ஏமாற்று பேர்வழிகள், இவர்கள் எல்லோருமே இப்படித்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை மக்கள் மத்தியிலே பல்வேறு விதமான மக்கள் மீது இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிக், நயவஞ்சகனுக்கான அடையாளம் என்பது சலாஸ், அது 3 அடையாளங்கள் இருக்கிறது. இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் பொய் உரைப்பான். இதா வஅத அஹ்லஃப, அவன் வாக்குறுதி அளிப்பான், அதற்கு மாறு செய்து விடுவான். இதா துமின கான, அவனிடத்தில் நம்பி ஒன்று ஒப்படைக்கப்பட்டால் அது ரகசியமோ பதவியோ பேரோ புகழோ பட்டமோ பொருளோ கடனோ எதுவாக இருந்தாலும் சரி, அதிலே அவன் மோசடியை செய்வான். நம்பிக்கைக்குரியவனாக அவன் வாழ மாட்டான் என்று நபி அவர்கள் நயவஞ்சகர்களுக்கான அடையாளத்தை சொன்னார்கள். இன்றைக்கு அப்படி ஒரு நிலையில்தான் சில மனிதர்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட வியாபாரத்திலும் திருமண நிகழ்வுகளிலும் இன்ன பிற காரியங்களிலும் நம்பிக்கைக்கு விரோதமான ஒரு நிகழ்வை நடத்துகிற இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நம்பிக்கைக்குரியவராக நாம் இந்த உலகத்தில் வாழ்வோமே ஆனால் மக்களுடைய நேசத்தை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். இரக்கத்தால் மூலமாக கிடைக்காத ஒரு நேசத்தை, இன்ன பிற நல்ல காரியங்கள் மூலமாக கிடைக்காத ஒரு நேசத்தை எதிரிகள் கூட எதை மூலமாக பெற்றுக்கொள்வார்கள் என்றால், இந்த நம்பிக்கைக்குரிய காரியத்தின் வாயிலாக. நீங்கள் பிறருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்தால், நேர்மையானவர்களாக இருந்தால், எல்லா நேரத்திலும் அவர்களுக்கு உண்மையாளர்களாக நீங்கள் நடந்து கொள்வீர்களே ஆனால் உண்மையில் மக்களுடைய நேசத்தை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நம்பிக்கைக்குரியவராக வாழ்ந்த ஒரு நபித்தோழருடைய சில செய்திகளை இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு 10 நபித்தோழர்களை பட்டியலிடுகிறார்கள். இந்த 10 பேரும் சொர்க்கவாசி என்றார்கள். அதிலே நபி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான நபித்தோழர் தான் அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அவர்கள் என்கிற நபித்தோழர். ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர். எந்த அளவிற்கு நபி அவர்கள் ரகசியமாக பிரச்சாரம் செய்தார்கள். நுபுவத்தினுடைய முதன்மை 3 ஆண்டு காலம். அந்த 3 ஆண்டு காலத்திலே இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திற்காக பெரும் துயரங்களை கஷ்டங்களை எல்லாம் சகித்து ஹிஜ்ரத் செய்து வந்த நபித்தோழர் இவர். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர், இவர் சொர்க்கவாசி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்விடத்திலும் மற்ற நபித்தோழர்களிடத்திலும் இவர் பெற்ற நன்மதிப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அடுத்த ஹிலாஃபத்து யாருக்குரியது என்ற ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அன்சாரிகளுக்கு மத்தியில் ஒரு குழு, ஒரு சிந்தனை எழுகிறது, அன்சாரிகளாகி எங்களுக்கு தான் அடுத்த ஆட்சி பொறுப்பு. முஹாஜிர்களுக்கு மத்தியில் ஒரு சிந்தனை எழுகிறது, இல்லை முஹாஜிர்களாகி நாங்கள் ஆட்சியை விட்டு கொடுப்பதாக இல்லை, அப்படியே ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை கொஞ்ச நாள்ல அது பகையாக மாறிவிடலாம் என்பதை உணர்ந்து அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அவர்கள், அதே போன்று அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அவர்கள் என்ற 3 நபித்தோழர்கள் அந்த சபைக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் மரணித்த மறுநாள், அடக்கம் செய்த மறுநாள். இப்ப இந்த எல்லா குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து சிதையுண்டு கிடக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உள்ளங்களை ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு நேரம். உமர் ரதியல்லாஹு அவர்கள் போகும்போதே சில திட்டமிடல் வார்த்தைகளை யோசிச்சுட்டே போறாங்க. என்ன சொல்லி மக்களை இணைக்கலாம், இன்ன வார்த்தை பேசுவோம், இந்த வார்த்தை பேசுவோம், அபூபக்கரை ஆட்சியாளராக ஆக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உமர் ரதியல்லாஹு அவர்கள் சில வார்த்தைகளை யோசித்து விட்டு செல்கிறார். போன உடனே பேச ஆரம்பிக்கணும். உமர் ரதியல்லாஹு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு நிறுத்துறாங்க, நீங்க பேசாதீங்க, நான் பேசுறேன் அப்படிங்கிறாங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. மக்களை ஒன்று திரட்டுகிறார்கள், உள்ளங்களை ஒன்றுபடுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நான் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பேசலாம்னு திட்டம் போட்டுட்டு வந்தனோ அத்தனை வார்த்தைகளை இலகுவாக இயல்பாக பேசுகிறார் அபூபக்கர். அதான் ஒரு தலைமைத்துவத்திற்கான ஒரு அடையாளம். திட்டமிட்டு ஒரு வார்த்தைகள் தான் வரணும்னு இல்லை, இயல்பா வரும். என்ன அடிப்படையில் வாழுகிறோமோ அது இயல்பாக வரும். அபூபக்கரிடத்தில் அந்த இயல்பை நான் பார்த்தேன். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார். ஒன்று, அபு உபைதாவை நீங்கள் ஆட்சியாளராக ஆக்கலாம், அல்லது இந்த உமரை ஆக்கலாம் என்று சொன்னார். என்னை அவர் முன்னிறுத்தியதற்கு பதிலாக என்னை அவர் கொன்றிருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு சோதனை காலத்தை நான் விரும்பல அப்படின்னார்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களாலேயே ஒருவர் ஆட்சியாளருக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் என்றால் நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த இந்த அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான். அதே போன்று பார்க்கலாம், ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் கேட்கிறாங்க தாபீன்கள், ஏனைய நபி தோழர்கள், ஆயிஷா அம்மையாரே, நபிகளார் ஒருவேளை வாழுகிற நேரத்தில் ஒருவரை ஆட்சியாளராக ஆக்க நினைத்திருந்தால் யார் ஆக்கி இருப்பாங்க, நீங்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சற்று யோசிக்கல, ரசூலுல்லாஹ் ஒருவேளை ஆட்சியாளரை ஆக்கி இருந்தா எங்க வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களைத்தான் ஆக்கி இருப்பார், வேற யாரையும் ஆக்கி இருக்க மாட்டாங்க. அபூபக்கருக்கு அடுத்து ஆக்கி இருந்தால் யாரை ஆக்கி இருப்பார்? இதோ இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை ஆக்கி இருப்பார். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்து ஒருவரை ஆக்கி இருந்தால் யாரை ஆக்கி இருப்பார்? அபு உபைதா அல் ஜர்ராஹை ஆக்கி இருப்பார் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களுடைய நம்பிக்கை தன்மை எவ்வளவு மேன்மை பெற்றது என்று பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களாலே ஆட்சியாளருக்கு பரிந்துரை செய்யப்பட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்து ஆட்சியாளர்களை பட்டியலிட்டு இருந்தால் மூன்றாவது இடத்தில் இந்த அபூ உபைதாவை சேர்த்திருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப மக்களுடைய நன்மதிப்பை பெறுகிறார். மக்கள் அனைவருமே அவர்கள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு நோய் தொற்று ஒன்று பரவுது. தாவூஸ் என்று அழைக்கப்படுகிற தொற்று நோய், ஒருவரிடத்திலிருந்து ஒருவருடன் பரவக்கூடிய ஒரு நோய் பரவுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிரியா தேசத்துக்கு புறப்படுறாங்க. போய்கிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு நோய் தொற்று பரவப்பட்ட உடனே மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறாங்க, என்ன செய்யலாம், போகவா வேண்டாமா, என்ன செய்யலாம்? ஏன்னா உமர் ரலியல்லாஹு ஆட்சியாளர். அப்படி கேட்கும் போது சிலர் சொல்கிறார்கள், போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்க போது, நம்ம போவோங்கிறாங்க. சிலர் சொல்றாங்க, இல்ல வேண்டாம், போக வேண்டியதில்லை, நம்ம இங்கே இருந்துருவோம் அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க முடிவெடுக்கிறாங்க, அப்படின்னா நம்ம இங்கே இருந்துருவோம், போக வேண்டாம். அந்த நேரத்தில் அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்ன உமரே, அல்லாஹ்வுடைய கதிரை விட்டு வெறுண்டோட பாக்குறீங்களா? நீங்க போகாம இருந்தா உங்களுக்கு மௌத் வராதா? நீங்க சிரியாவுக்கு போகல, நோய் தொற்ற ஆரம்பிச்சு மதினால உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அல்ல மௌத்த தரமாட்டான்னு அர்த்தமா? அல்லாஹ்வுடைய கதிரை விட்டு திரும்பி ஓட பார்க்கிறீர்களா உமரே என்று அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இல்ல, அல்லாஹ்வுடைய கதிரை விட்டு நான் ஓடுறதா இருந்தாலும் எங்க போறேன், இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய கதிரை தேடி தான் போறேன். அதான உண்மை. சிரியால எனக்கு மௌத் வருதுன்னு ஓடி நான் மதினால வந்தா மதினால மௌத் வராம இருக்க போது அங்கே அல்லாஹ்வுடைய கதிர் தான் இருக்குது. எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய கதிர் தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய நாட்டம், அவன் விதி தான் இருக்கிறது. அவன் விதியை முந்தில நடக்க முடியாது என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அபூ உபைதாவே, இந்த வார்த்தை வேற யாராவது சொல்லி இருந்தா கூட நான் தாங்கியிருப்பேன், நீங்க சொன்னீங்க நான் தாங்க முடியலன்னு. அந்த சமுதாயம் ஒரு நபித்தோழரை எவ்வளவு நம்பி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அபூ உபைதாவே, இதே வார்த்தை என்னை பார்த்து வேற யாரு சொல்லி இருந்தாலும் தாங்கியிருப்பேன், நீங்கள் சொல்லி என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னார். ஒரு ஆட்சியாளர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்திற்குரிய நன்மாராயத்தை ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து பெற்றவர். ஒரு நபித்தோழருடைய ஒரு விமர்சனத்தை தாங்க முடியல. இஸ்லாத்தில் விமர்சனத்தை கருத்தில் கொள்ளக்கூடாது, அப்படித்தானே? தேவையற்ற விமர்சனங்களை நிராகரிக்க வேண்டும். அபூ உபைதா விமர்சனம் செய்து விட்டாரே, எவ்வளவு நல்ல மனிதர் அவர், அப்ப அவர் விமர்சனம் செய்கிறாருன்னு நம்மளால தாங்க முடியல என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிற அளவிற்கு அந்த சமுதாயத்தவர்களால் நம்பிக்கைக்குரிய இடத்தில் வாழ்ந்தவர் இந்த அபூ உபைதா. உண்மையில் ஒருவர் நம்பிக்கைக்குரியவராக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். முதல் அடிப்படை அங்கதான். மனிதர்களை விட்டுருங்க, குடும்பத்தாருக்கு, நட்பு வட்டாரங்களுக்கு, வியாபாரிகளுக்கு, நுகர்வோர்களுக்கு, நீங்கள் இவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறீர்களோ இதை விட 1000 மடங்கு யாருக்கு இருக்கணும்? படைச்சவனுக்கு இருக்கணும், அப்படித்தானே? அதுல தேர்ச்சி மிக்க நபித்தோழர் இந்த அபூ உபைதா. அதற்கு ஒரு தலை சிறந்த சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம். அபூ உபைதா ஒரு முறை சொல்கிறார், நான் போர்க்களத்தில் பத்ர் களத்தில் நிற்கிறேன். பத்ர் களம் தெரியுமில்ல, இஸ்லாமிய வரலாற்று நடைபெற்ற முதல் யுத்த களம். பத்ர் களத்தில் நான் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னோடு ஒருத்தர் வந்து சண்டையிடுறார். மக்கா காஃபிர்ல ஒருத்தர் என் கூட தான் நின்று சண்டை போடுவேன் நிற்கிறார். நான் இவரை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் இன்னொரு காஃபிரோட சண்டை போடுறேன். அங்கேயே வராரு அவர். போர்க்களத்தில் எதிரிகளோடு சண்டையிடுறார், அதில் மாற்றம் இல்லை. இவர் கூட போட வேண்டான்ட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போறேன். அங்கேயே அவர் வராரு. என்னடா இங்கே வராரு, சரி அந்த பக்கம் போகணும், அங்கே போறேன், அங்கேயும் வராரு. எங்க போனாலும் இவர் தான் வந்துகிட்டு இருக்காரு. என்கிட்ட தான் சண்டை போடுவேன் நிற்கிறார். நானும் பார்த்தேன், பொறுத்து பார்த்தேன், என் ஆயுதத்தை எடுத்தேன், ஒரே போடு போட்டுட்டேன். அவர் வேற யாரும் கிடையாது, எனது தந்தை ஜர்ராஹ்னாங்க. வந்தது யாரு? இந்த அபூ உபைதாவை கொல்லுவதற்காக வந்து அவருடைய தந்தை தான் வந்திருக்கிறார். நான் வாப்பாவை நம்ம கொல்ல வேண்டாம், அல்லாஹ் ஒருவேளை நேர்வழி கொடுக்கலாம், அல்லது ஒருவேளை இவருக்கு இப்படித்தான் மரணம் வரணும், என் கையில வர வேண்டாம் என்று நான் ஓடுறேன். அங்கன போறேன், இங்கன போறேன், இல்ல என் கையில தான் மௌத்தாவன் நிக்கிறாரு. அல்லாஹ்
அல்லாவா தந்தையா என்ற இடம் அல்லாஹ் தான் முக்கியம் என்று என் தந்தையினுடைய கதையை முடிச்சுட்டேங்கிறாரு அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுக்கு நம்பிக்கைக்குரியவராக வாழ்கிறார். எனக்கு படைத்தவன் தான் முக்கியம், மார்க்கம் தான் முக்கியம். அவனுடைய மார்க்கத்துக்கு விரோதமாக நடப்பார்களே ஆனால் அது பெற்ற தந்தையாக இருந்தாலும் பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் குடும்பத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, யார் விஷயத்திலும் நான் இவர்களுக்கு சேவராக இவர்களுக்கு தோதுவாக அமைவேன் என்று எதிர்பார்க்க கூடாது என்ற அடிப்படையிலே வாழ்ந்து காட்டிய ஒரு நபித்தோழர் அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள். எந்த அளவிற்கு என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல போர் படை தளபதிகளாக அனுப்புறது இருக்குது, எல்லாரையுமே லேசில் அனுப்பிட மாட்டாங்க. எல்லா நபித்தோழர்களும் நம்பிக்கைக்குரியவர்கள், அது மாற்றமே கிடையாது. நபித்தோழர்கள் யாரும் மோசடி பண்ணுவாங்களா? ஒரு ஆள் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அதுக்குன்னு சில ஆட்களை தேர்வு செய்வாங்க. அந்த அடிப்படையில் சீஃபுல் பஹர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர்க்களம், கடல் ஓரத்தில் நடைபெற்ற யுத்த களம். அங்க யுத்தம் நடக்கல, ரசூலுல்லாஹ் உளவுப்பட மாதிரி அனுப்புனாங்க, யுத்தம் நடைபெறாம வந்துட்டாங்க. சில மாதங்கள் அங்க தங்கி இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. அந்த போர் படைக்கு தலைவராக தளபதியாக தேர்வு செய்தது இந்த அபூ உபைதாவை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தேர்வு செய்தார். போர்க்களத்துக்கு போறாங்க, ஒரு வியூகம் எப்படி அமைக்கிறாங்கன்னு பாருங்க. போன இடத்துல அங்க தண்ணி சாப்பாடுக்கு வழி இல்லை, பொதுவாக பாலைவனத்தில் கிடையாது, கடலோர பகுதியில் அறவே கிடையாது. அப்ப சாப்பாடுக்கு என்ன செய்ய? இருக்கிறது ஒரு நாளா 2 நாளா 1 மாசமா தெரியாது, எத்தனை நாட்கள் வேண்டுமானால் ஆகலாம். அதனால் இந்த அபூ உபைதா சொல்லுகிறார், உங்கள்கிட்ட இருக்கிற உணவுப் பொருளை எடுங்கிறாங்க. சில பேர்லாம் பேர்ச்சம்பழம் கொண்டு வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு ஏறத்தாழ 300 நபித்தோழர்கள். 300 நபித்தோழர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்த பேர்ச்சம்பழங்களை மொத்தமாக ஒரு இடத்துல போட்டு குவிக்கிறாங்க. இதுதான் நம்ம ஊர் போய் சேர்ற வரைக்கும் இருக்கிற உணவுப் பொருள், அப்படிதானே? அதனால நான் சொல்றபடிதான் இந்த உணவுப் பொருளை நீங்க எடுக்கணும். எல்லாருக்கும் சமம் தான். சில பேர் 2 கிலோ கொண்டு வந்திருக்கலாம், சில பேர் 5 கிலோ கொண்டு வந்திருக்கலாம், சில பேர் ஒண்ணுமே கொண்டு வராம இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர் தான், அதுல மாற்றமே கிடையாது. அல்லாஹ்வுக்காக தான் வந்திருக்கிறோம், அப்ப ஈக்குவல் ஷேர். ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு. எப்படி கொடுப்பேன்? ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம், அது ஒரு நாளைக்கு. நாளைக்கு இன்னொரு பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும், அதுவும் இருக்கிற வரைக்கும் தான். பேரிச்சம்பழம் காலியாயிட்டுனா அந்த கதையும் இருக்காது, நடக்காது என்று சொல்லி இப்படி பங்கு பிரிக்கிறார். கொஞ்ச நாள் ஆகிறது, கடுமையான வயிற்று பசி. எந்த அளவிற்கு என்றால் செடிகளில் உள்ள அந்த கருவேல மரத்தினுடைய இலைகளை சாப்பிடுகிறார்கள். இந்த ஆடு எப்படி சாணம் கழிக்குமோ அது போன்று ஒட்டிக்கொள்ளாத நிலையில நாங்கள் சாணம் கழிக்கிற அளவிற்கு கடும் வறுமையில அந்த போர்க்களத்தில் இருந்தோம். அந்த நேரத்தில் தான் அல் அம்பர் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய திமிங்கலத்தை அல்லாஹ் கரை ஒதுக்கினான். அதுல இருந்து நாங்கள் உணவு உண்டோம், எங்க உடலை கொழுக்க வைத்தது அது. அந்த அம்பர் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், நாங்கள் எங்கள 2 பேர் ஒட்டகத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறோம். அதனுடைய முதுகு எலும்பை நாங்க மண்ணில் நட்டி வச்சிருக்கிறோம். அந்த முதுகு எலும்புல மேல படாத அளவுக்கு நாங்க உள்ள நுழைஞ்சு போனோம், ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து. அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மீன் வந்தது. அந்த மீனை அல்லாஹ் எங்களுக்கு பரிசளித்தான், நாங்கள் உணவு உண்டோம் என்று அந்த செய்தியை குறித்து சஹாபாக்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. நீங்கள் கவனிக்கலாம், நபிகளார் ஒரு 300 பேர் கொண்ட ஒரு கூட்டத்திற்கு ஒருவரை தளபதியாக ஆக்குகிறார். அந்த தளபதியாக ஆக்கி அந்த மனிதர் தான் எந்த அளவிற்கு நம்பிக்கைக்குரியவர் என்றால் வந்த எல்லா மக்களுக்கும் நலம் நாடுகிறார். யாரை விட்டு கொடுத்துடக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த மக்களை எல்லாம் நலன் கருதி அவர்களுடைய வாழ்க்கைக்காக வழிகாட்டுதலை செய்கிறார் இந்த அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள். அதே போன்று ஜக்காத் வசூலிப்பதற்கு ரசூலுல்லாஹ் பஹ்ரைன் தேசத்திற்கு அனுப்பியதும் இந்த அபூ உபைதாவை தான். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஃபஜருடைய தொழுகை முடித்துவிட்டு திரும்புறாங்க. அன்றைய நாள் சஹாபாக்கள் 7 நபித்தோழர்கள் அன்சாரிகள் அமர்ந்திருக்கிறார். சஹாபாக்கள் கண்ணு காட்டுறாங்க, அவர் வந்துட்டாரா? அப்படி ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது. இந்த அபூ உபைதா வந்த தகவலை தெரியுதானே வந்திருக்கிறீங்களா? ஆமா அல்லாஹ்வின் தூதரே. அப்ப நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பயப்படுவதெல்லாம் இன்னமா அக்ஷா அலைக்கும், உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுவதெல்லாம் இந்த வறுமையை குறித்து நான் பயப்படவில்லை. நான் பயப்படுவதெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை பணங்கள் அதிகம் கிடைத்து நீங்கள் அதிலே போட்டியிட்டு முன் சென்ற தலைமுறையினர்கள் இறந்ததை போன்று அழிந்ததை போன்று நீங்கள் அழிந்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்றார்கள் நபி அவர்கள். இதில் கவனிக்க வேண்டியதை பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு படைக்கு தளபதியாக அனுப்புகிறார். ஒரு பெருங்கொண்ட மக்களினுடைய சக்காத்தை ஜிஸ்யாவை வரி செய்து வரியை வசூலித்து வரக்கூடிய மிக பெரும் நம்பிக்கைக்குரிய இடத்தில் அனுப்புகிறார். அந்த மாதிரி நேரம்தான் ஒரு முறை சிரியா தேசத்திலிருந்து ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டோம், அதே நேரத்தில் உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். நல்லாட்சி நடக்குது இல்லை, அதை எதுக்கு பகைப்பான அவசியமே இல்லையே. இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மனநிலை எங்களுக்கு இல்லை, ஆனால் உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். முஸ்லிம்கள் சக்காத்து கொடுக்கிறார்கள் ஆட்சியினுடைய நலனுக்காக வேண்டி, ஏழை மக்களுக்காக வேண்டி. நாங்கள் எங்கள் தரப்பு ஜிஸியாவை நாங்கள் மனம் கொடுக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், உங்களிடத்தில் இருந்து மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒருவரை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள்
என்ன கேட்கிறாங்க? மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவர். நீங்க யாரும் ரொம்ப நம்புவீங்களோ உங்கள் தோழர்கள்ல அப்படிப்பட்ட ஒருவரை அனுப்பி வையுங்கள். நாங்கள் நம்பிக்கை அற்ற ஒருவரை எங்களோட அனுப்பிடாதீங்க. பெரிய தொகை, யாருனாலும் ஏமாத்திட்டு ஓடிடலாம், எங்கனாலும் ஓடலாம். சிரியா தேசத்துக்கும் மதீனா தேசத்துக்கும் தொலைதூரம் ரொம்ப அதிகம். அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடுறான் அப்படின்னா எங்கனாலும் ஓடலாம், எப்படினாலும் வாழ்ந்துடலாம், பொழைச்சிடலாம். அப்படி ஒரு நிலை. அப்ப அந்த பொருளாதாரத்தை நம்பிக்கையோடு கொண்டு வந்து மதீனா கரை கொண்டு சேர்க்கிறது இருக்குது, பெரிய காரியம். நம்பிக்கைக்குரியவராக இருந்தா மட்டும் அனுப்புங்க, எல்லாம் அனுப்பாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சமுதாயத்திலேயே மிக நம்பிக்கைக்குரிய ஒருவரை நாங்கள் அனுப்புறோம். மிக நம்பிக்கைக்குரியவர். சஹாபாக்கள் பொதுவாக பதவிக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. இந்த பதவி வேணும், அந்த பதவி வேணும், எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த சமுதாயத்திலேயே மிக நம்பிக்கைக்குரியவர். எல்லா சஹாபாக்களும் தான் முகத்தை காட்டுறாங்க. நம்மளை சொல்லட்டுமா ரசூலுல்லாஹ்? எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. சமுதாயத்திலேயே ஒருவர் நம்பிக்கைக்குரியவர் என்று ஒரு நபித்தோழர் சொல்லப்பட்டால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். சஹாபாக்கள் எல்லாம் தங்கள் முகங்களை காட்ட ஆரம்பிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், கும் யா அபு உபைதா அல் ஜர்ராஹ், அபு உபைதா அல் ஜர்ராஹே, நீங்கள் எழுந்து செல்லுங்கள். என் சமுதாயத்தில் ஹாதிகள் உம்மா ஹாதா அமீன் ஹாதிகள் உம்மா, இந்த சமுதாயத்தினுடைய அதிக நம்பிக்கைக்குரியவர் என்றால் அது இந்த அபு உபைதா அல் ஜர்ராஹ் தான். எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் சொல்லியிருக்க முடியும். இந்த நற்சான்று பெற முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்டிய மனைவி இடத்தில் நற்சான்று பெற்றிருப்போமா? அல்லது ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் இந்த நற்சான்று, என் கணவனை மாதிரி ஒரு ஆள் கிடையாதுங்க, அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர், ஒரு நாள் ஒரு பொழுது கூட ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிற ஒரு நற்சான்று ஒரு மனைவி இடத்தில் ஒரு கணவன் பெற்றிருப்பாரா? ஒரு கணவனிடத்தில் ஒரு மனைவி பெற்றிருப்பார்களா? எல்லாருமே நம்பிக்கைக்குரியவர்கள் தான், யாருங்க மோசடிக்காரர்கள் கிடையாது. இந்த அளவுக்கு உண்டா? ஒரு தொழிலாளி ஒரு முதலாளி இடத்தில் பெற்றிருப்பாரா? ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி இடத்தில் பெற்றிருப்பாரா? சமுதாயத்தில் உள்ள மக்கள் மற்றவர்களிடத்தில் பெற்றிருப்பார்களா? தலைவர்கள் மக்களிடத்தில் பெற்றிருப்பார்களா? இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமா? இவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாதுங்க, நம்பி ஏத்தலாம், எங்கனாலும் வைக்கலாம், ஒரு காலமே ஒரு துரோகம் செய்ய மாட்டார், அநீதி இழைக்க மாட்டார் என்று. அப்படி ஒருவரை இந்த சமுதாயத்தில் ஒருவரை நீங்கள் காட்ட இயலுமா? காட்ட இயலாது என்று சொன்னால் உண்மையில் நாம் அமானித மோசடிக்குரிய ஒரு பாதையை நோக்கித்தான் நகர்கிறோம். அதான் உண்மை. அபூ உபைதாவை பாருங்கள், ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றாங்க, இதோ இந்த நபித்தோழர் இருக்கிறார், இந்த சமுதாயத்திலேயே மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவர். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தியும் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லிக்குல்லி உம்மத்தின் அமீன், எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒரு நம்பிக்கைக்குரியவரை வழங்கியிருந்தான். அமீன் ஹாதிகில் உம்மா அபு உபைதா அல் ஜர்ராஹ், இந்த சமுதாயத்திற்கென்று அல்லாஹ் கொடுத்த நம்பிக்கைக்குரியவர் யார்? இந்த அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அவர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையில் இதைவிட ஒரு தலை சிறந்த ஒரு பாக்கியம் வேறு எதுவும் இருக்காது. நாம் வாழ்கிற காலம் ஒரு அற்பமான காலங்கள் கடந்து விட்டு செல்ல இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்வதனால் யாருக்கு என்ன பயன் வந்துட போகுது? அது கொண்டு ஏதாவது பயன் இருக்குதா? நாம் ஒருவேளை மோசடிக்காரர்களாக இருக்கிறோம், ஏமாற்றுகிறோம். நம்முடைய உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கால் தங்கை இடத்தில் சொத்துக்கள் விஷயத்திலோ, பெற்றோர்கள் விஷயத்திலோ, பிள்ளைகள் விஷயத்திலோ, யாருடைய விஷயத்திலோ ஏமாற்றுகிறோம் என்று நீங்கள் வைங்களேன், என்ன உங்களுக்கு கூடுதல் 1 கோடி கிடைச்சிருமா? அதிகபட்சம் அவ்வளோ கிடைக்க போல. நம்ம மோசடியே பண்றதே 10 ரூபா தான் பண்ணுவோம். ஏன் அந்த 10 ரூபா வந்து அதுதான் நமக்கு அல்ப ஆசையா தான். 10 ரூபால மோசடி, 50 ரூபால மோசடி, 500 ரூபால மோசடி, இப்படி மோசடி பண்றோம். அது கிடைச்சா ஏதோ ஒரு அம்பானி ஆயிருவோங்கிற மாதிரியும், ஒரு உயர்வான இடத்துல பெரும் கட்டடங்களை எல்லாம் கட்டி விடுவோம் என்ற மாதிரியும். நீங்கள் 1 கோடி ரூபாயே மோசடி செய்யுங்கள், என்ன பயன்? அதை கொண்டு என்ன லாபம் அடைந்து விடுவீர்கள்? மரணித்த பிறகு நீங்கள் யாரையெல்லாம் மோசடி செய்தீர்களோ, யார் முன்னால் அப்படிப்பட்ட நாணயமற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களோ, அவர்களிடத்தில் கெட்ட அவச்சொல்லை பேசுவதை தவிர, அதை கேட்பதை தவிர வேறு எந்த பெயரும் நீங்கள் வாங்கிவிட முடியாது. கொஞ்சம் முன்னாடி வாங்க, வெளியே நிற்கிறாங்க. எந்த ஒரு அவப்பேரும் நீங்கள் வாங்கிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு ஜனாசாவை கொண்டு போறாங்க. அந்த ஜனாசாவினுடைய நல்லதை குறித்து மக்கள் பேசுகிறார்கள். நல்ல மனிதர், நேர்மையானவர், வாய்மை மிக்கவர், தங்கமான மனுஷன் அந்த ஆளு, அந்த ஆள் மௌத்தாயிட்டாரு அப்படின்னு அவரை பத்தி நல்ல விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஜபத் வஜபத் வஜபத், உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது. சஹாபாக்கள் எதுவுமே கேட்கல. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஜனாசா கொண்டு போறாங்க. அவருடைய தீமை நடவடிக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மோசமான ஆளு, இந்த ஆளை நம்பி பணத்தையும் கொடுக்க முடியாது, ஒன்னத்தையும் கொடுக்க முடியாது. அப்படி என்னெல்லாம் அவரிடத்தில் பார்த்தார்களோ அவருடைய கெட்ட நிகழ்வுகளை எல்லாம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஜபத் வஜபத் வஜபத், உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மல் வஜபத் மா வஜபத், என்ன உறுதியாயிடுச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒருவருடைய நன்மையை குறித்து சொன்னீர்கள். நீங்க பொய்யா சொல்ல போறீங்க? பொதுவாக இறந்ததுக்கு அப்புறம் பொய்ய சொல்லி அவருடைய நன்மை பற்றி பேசுவாங்க. செய்யாத தான தர்மத்தை சொல்லுவாங்களா? அவர் தான்ப்பா அந்த பள்ளியை கட்டி கொடுத்தாரு, அவர் தான்ப்பா ஊர் உலகத்துக்கெல்லாம் நல்லது செஞ்சாருன்னு இல்லாத சொல்லுவாங்களா? இருக்கிறதான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒருவருடைய நலனை சொல்லுகிறீர்கள், இருக்கக்கூடியதை சொன்னீர்கள். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திற்கு உறுதி செய்து விட்டான், அவர் சொர்க்கவாசினான். ஒருவருடைய கெட்டதை பற்றி பேசினீர்கள், இல்லாத சொல்லுவீங்களா? இல்லாத சொன்னால் அவதூறு, அவன் அல்லாஹ் கிட்ட மாட்டிக்குவான். பொதுவாக எதை பத்தி பேசுவாங்க? இருக்கிறதான் சொல்லுவாங்க. இந்த மனிதரால எவ்வளவு மோசடி, எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா, வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு கொடுமையான செயல்களை செய்தார் தெரியுமா என்று பேசினால் அது இருக்கிறத மக்கள் பேசுவாங்க, இல்லாத பேச போறது இல்லையே. அப்ப யார் மண் இல்ல இருப்பதை அப்படி பேசும் பொழுது, அப்படிப்பட்ட அந்த கெட்ட மனிதராக இருந்து இறந்திருக்கிறாரே, வஜபத் லஹு நார், அவருக்கு நரகம் உறுதியாகி விட்டது. நாங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், மக்களே நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய பூமிக்குரிய ஆட்சியை, பூமிக்குரிய சாட்சியாளர்கள். நீங்கள் யார்? அல்லாஹ்வுக்குரிய பூமியில் உள்ள சாட்சியாளர்கள் நீங்கள் தான். உங்கள்ட்ட தான் அல்லாஹ் கேட்கறான், இந்த ஆளை சொர்க்கத்துக்கு அனுப்பலாமா நரகத்துக்கு அனுப்பலாமா, ஆளு கேரக்டர் எப்படிங்கிறதான் அல்லாஹ் கேட்கிறான் உங்கள்கிட்ட. நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் தான், உங்களிடத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்ற அடிப்படையில் தான் அவருக்கான சொர்க்க நரகம் தீர்மானிக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிற செய்தியிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையில் நீங்கள் யோசித்து பார்க்கலாம், நம்மிடத்தில் வேறு வேறு சில தவறுகள், நம்மை சார்ந்த தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக நாம் வாழ்வோமே, ஆனால் எந்த தவறுகளும் இருக்கக்கூடாது ஒரு ஈமான் கொண்ட இடத்தில். ஆனால் நேர்மையாளர், நன்மை நம்பிக்கைக்குரியவர் என்ற ஒரு இடத்தில் இந்த சமுதாய மக்கள் மத்தியில் வாழ்ந்துவிட்டு மரணித்தால் உண்மையில் அவருடைய பிரிவு இந்த சமுதாயத்திற்கு பெரும் மன வலியை தரும். அப்படி அபூ உபைதாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இறுதி சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களை ஒரு போர் படைக்கு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த போர் படைக்கு போறாரு. அவர் போர் வீரராக இருந்தவர் பிறகு தளபதியாக மாற்றப்படுகிறார். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அப்போதைக்கு தளபதியாக இருந்தார், தலைவராக. அவரை உமர் ரலியல்லாஹு எடுக்கிறாங்க, நீங்க போர் படை வீரராக இருங்க, அபூ உபைதா உங்களுக்கு என்ன செய்வாரு, தலைமை தாங்குவார் என்று. காலிதும் அதை ஒத்துக்கிறாரு. யதார்த்த உண்மைதானே. மதீனாவுக்கு வந்த பிறகு பல ஆண்டுகள் கழித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட நாம எங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்று ரத்தங்களை எல்லாம் சிந்தி அபூ ஹுதைஃபா அந்த நபித்தோழர் எங்கே என்ற அடிப்படையில் அவருக்கு முன்னுரிமை வழங்கினார்கள் அபூ உபைதாவிற்கு. அப்ப அந்த நேரத்தில் மீண்டும் அங்க இன்னொரு நோய் தொற்று ஒன்று பரவ ஆரம்பிக்குது. அது கடுமையா பரவுது. உமர் ரலியல்லாஹு நேரத்தில் நடந்த நோய் தொற்றை விட இந்த போர்க்கள நேரத்தில் பரவி நோய் தொற்று அதிகமாகுது. பல மக்கள் மௌத்தாகிறாங்க, காஃபிர்களும் சரி முஸ்லிம்களும் சரி. உடனே ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம்? உமர் ரலியல்லாஹு அவங்க கடிதம் எழுதுறாங்க, அபூ உபைதாவே உடனே மதீனாக்கு வாங்க. நீங்க ஒருவேளை இங்க மௌத் ஆயிட்டீங்கன்னு வைங்க, இந்த ஆட்சியை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆலோசகரை நான் இழந்துருவேன். நீங்க போகக்கூடாது, நீங்க வந்துருங்க, நல்லா இருப்பீங்கன்னு கூப்பிடுறாங்க. பதில் கடிதத்தை அபூ உபைதா எழுதுகிறார், நான் ஷஹீதாக விரும்புகிறேன், அவ்வளவுதான். நீங்க கூப்பிட்டாலும் உங்களுடைய வார்த்தைக்கு எல்லா இடத்துலையும் மதிப்பு கொடுத்திருக்கிறேன், மதிப்பு கொடுக்காம இல்லை, இதுல நான் மதிப்பு கொடுக்க விரும்பலன்ட்டு. தயவு செய்து என்ன கூப்பிடாதீங்க, இங்க நான் ஒருவேளை போர்க்களத்தில் கொல்லப்பட்டாலும் ஷஹீது, இந்த நோய் தொற்றால் மரணித்தாலும் ஷஹீது, நான் ஷஹீதாகத்தான் விரும்புகிறேனே தவிர உமரே உங்களுடைய வார்த்தையை கேட்டு நான் ஊருக்கு வர விரும்பவில்லைன்னு பதில் கடிதம் எழுதிட்டார். உமர் ரலியல்லாஹு அவங்க சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கடிதம் வருது, கடிதத்தை வாசிக்கிறாங்க. மனசுக்குள்ள வாசிச்சுட்டு கடுமையான முறையில் ஆள ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருந்த மற்ற நபித்தோழர்கள் தாபியன்கள் கேட்கிறாங்க, உமரே அபூ உபைதா மௌத்தாயிட்டாரா? இல்லை, அவர் மௌத் ஆகலை, எழுதுனது அவர் தான், ஆனால் மரணம் அவரை வெகு சீக்கிரத்தில் அடைய இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சொன்ன ஒரு சில நாட்களில் தகவல் வருது, அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் நோய் தொற்றின் காரணமாக மரணித்து விட்டார்கள் என்று. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு தலை சிறந்த ஆட்சியை உமர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டமைத்து எழுப்பி வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். உலகம் போற்றுகிற அளவிற்கு ஒரு தலை சிறந்த ஆட்சி என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அபூபக்கருக்கு அடுத்த ஒரு ஆட்சி என்றால் அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர், ஒரு ஆலோசகர் இறந்து விடுவார் என்று துடிக்கிறார், இறந்ததுக்கு அழுகிறார் என்றால் அது இந்த அபூ உபைதாவினுடைய மரணத்திற்காக மட்டும்தான். நீங்கள் நேர்மையாளர்களாக வாழ்ந்து மரணித்தால் உண்மையில் இந்த சமுதாயம் உங்கள் மௌத்துக்கு பிறகு கண்ணீர் வடிக்கும்.
நீங்கள் நேர்மையற்றவராக வாழ்ந்து மரணித்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை வெளிப்படையில் சொல்ல மாட்டார்கள், உள்ளுக்குள் மனதில் வைத்திருப்பார்கள். இன்னா லில்லாஹ் என்று மக்கள் மத்தியிலே அதை ஒரு வருத்தத்திற்குரிய நிகழ்வை போன்று காட்டிக்கொள்வார்கள். ஆனால் உங்கள் மரணம் பல மக்களினால் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்விலே நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.